அதிமுகவின் பெயர் கொடி பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீட்டு மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவின் பெயர் கொடி பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுகவின் பெயர், சின்னம், கொடி முதல்வர்களுக்கு பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு அந்த தடையை நீக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக எந்த விதமான இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் கட்சியின் பெயர், சின்னம், கொடி உள்ளிட்டவைகளை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து நிலுவையில் உள்ள மூல வழக்கில் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் ஏற்கனவே இது தொடர்பாக உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது கட்சியினுடைய பெயர், சின்னம், கொடி உள்ளிட்டவைகளை பயன்படுத்த தடை விதித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நீக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் இரட்டை இலை சின்னத்தை தமது தலைமையிலாக இருந்த மதுசூதனனுக்கே தேர்தல் ஆணையம் வழங்கியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இரட்டை இலை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தை அணுக தடை விதிக்க கூடாது எனவும் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தை அணுக தடையில்லை என தெரிவித்ததோடு இந்த வழக்கில் தற்போது எந்தவிதமான இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். மேலும் வழக்கினுடைய இறுதி விசாரணைக்காக வழக்கினை ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.